Hey guys and welcome back to our channel. So today வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவுட்டேட்டடான டிசைன் வெஹிக்கிள் பட் நியூ அப்கிரேட் பண்ண இன்ஜினோட வண்டியை தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ டுடே வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் டிரைவிங் த Volkswagen Polo TSI. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வண்டியை தான் நான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ ஆக்சுவலி ஒரு அவுட்டேட்டட் டிசைன் தான், பட் இப்போ கூட பார்த்தா கூட ஒரு ஸ்டன்னிங் டிசைன், ஒரு ஸ்ட்ரைக்கிங்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி இதோட டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தட். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன்டு வீடியோ, ஸோ இன்றைக்கி வந்து யாரை தேங்க் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா Volkswagen சென்னை நந்தனமில் இருக்குது. ஸோ இங்கே வந்து மிஸ்டர் பொன்முடி அண்ட் சுரேஷ் இவங்க தான் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நமக்கு Volkswagen Polo, ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு Volkswagen ப்ராடக்ட்லேருந்து புக்கிங் பர்பஸ் இல்லைனா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் விசிட் பண்ணோன்னா யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு தி Volkswagen சென்னை நந்தனம். ஸோ கம்மிங் டு த ஃப்ரண்ட் டிசைன் ஆஃப் திஸ் போலோ, ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த டிசைன் வந்து ஒரு அவுட்டேட்டடான டிசைன் தான் நான் சொன்ன மாதிரி, பட் ஸ்டில் த ஹேட்ச்பேக் வந்து ரொம்ப சூப்பராகவே தான் இருக்குது. ஸோ இப்போ வர ஜென்ரேஷனுமே வந்து பர்ஃபெக்டாக வந்து இந்த டிசைன் வந்து மேட்ச் ஆகுது. ஸோ தட்ஸ் அ கிரேட் திங் ஃபார் த Volkswagen அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு Volkswagen பேட்ஜிங் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஹனிகாம் ஸ்ட்ரக்சரோட வந்து கொடுத்துருக்காங்க. பிலோ தட் ஒரு குரோம் லைனும் ரன்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்லாம்ப்ஸ் வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் எதுவும் ப்ரொவைட் பண்ணலை. ஸோ ஒரு நார்மல் ஹெட்லாம்ப்ஸ் தான். ஈவன் இந்த ஹெட்லாம்ப்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு எல்இடி டிஆர்எல்லும் கொடுக்கல. இண்டிகேட்டர்ஸும் சரி, ஹை பீமும் சரி, லோ பீமும் சரி, எல்லாமே உங்களுக்கு ஹாலோஜன் பல்ப்ஸில் தான். ஸோ தேர் இஸ் நோ கான்செப்ட் ஆஃப் எல்இடி இந்த Volkswagen Polo. ஸோ இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாக் லேம்ப்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபாக் லேம்ப்ஸ் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரியலி வெரி பியூட்டிஃபுல். அதே மாதிரி த இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா ஸோ இந்த ஃபாக் லேம்ப்ஸ் வந்து ஒரு கார்னரிங் ஃபங்க்ஷனும் இருக்குது. ஸோ தட்ஸ் அ கிரேட் திங். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த 2020 டிசைன் BS6 Polo வந்து டிசைன் அப்டேட் பண்ணுறதுக்காக அந்த டிஃப்ரென்ஸ் நான் கண்டுபிடிச்சது என்னென்னா ஸோ இந்த GT ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ரன்னிங் லைன், பாடி கலர் லைன் மாதிரி ரன் ஆகுது. ஸோ அதுதான் வந்து மேஜர் டிசைன் ஆஸ்பெக்டில் சேஞ்ச் பண்ணதாக நான் கன்சிடர் பார்த்தேன். மற்றபடி வந்து உங்களுக்கு இட் லுக்ஸ் வெரி சிமிலர் டு த ப்ரீவியஸ் அண்ட் இப்போ இருக்கிற டிசைனும். ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா கெட்ஸ் அன் அக்ரெசிவ் லைக் ஸ்கிட் பிளேட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் அ கிரேட். அதே மாதிரி உங்களுக்கு இங்கேயும் வந்து ஒரு லிப், ஒரு பிளாக் லிப்பில் வந்து கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கிட் பிளேட்ஸ் கீழே. ஸோ இந்த ஃப்ரண்ட்லேயுமே உங்களுக்கு வெரி ஸ்போர்ட்டியராக தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ த மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஸோ ஆக்சுவலி வந்து இந்த ஹுட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த ஹுட் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லைட்டர் சைடில் தான் இருக்குது, ரொம்ப ஹெவியாலாம் இல்லை. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் BS4 வந்து ஒரு 1.2 லிட்டர் இன்ஜின் இருந்துச்சு, பட் இப்போது இருக்கிறது வந்து ஒரு 1 லிட்டர் இன்ஜின். ஸோ இந்த இன்ஜின் ஆக்சுவலி TSIயில் சொல்கிறேன், இட்ஸ் அண்ட் TSI நாட் அன் MPI. TSIயில் உங்களுக்கு 110 பிரேக் ஹார்ஸ் பவர், 175 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ப்ரீவியஸோட உங்களுக்கு டார்க்கும் பவரும் இந்த 3 சிலிண்டர் யூனிட்லேருந்து பெட்டராகவே தான் தருது. ஸோ இப்போ வந்து இந்த ஹுட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட் டிசைன் வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ரியலி அட்ராக்டிவ் தான். ஸோ மூவிங் டு த சைட் வந்து பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் மூவ் இன் டு த சைட். ஸோ மூவிங் இன் டு த சைட் போர்ஷன் ஆஃப் த போலோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த போலோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கூல் ஃபீச்சர் வந்து இருக்குது. ஸோ நான் இப்போ அது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த கீழே வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அன்லாக்கிங் அண்ட் லாக்கிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பூட் ஓப்பனிங் ஃபீச்சர்ஸும் வந்து தந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த கீ வந்து ஆக்சுவலி நான் வந்து அன்லாக்கிங் பட்டன் வந்து கண்டினியூஸாக ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னா எல்லா விண்டோஸுமே வந்து உங்களுக்கு டவுன் ஆகிடும். ஸோ இது வந்து எல்லா ஜெர்மன் கார்ஸ்லேயும் இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் கூல் ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நான் லாக் பட்டன் வந்து ஹோல்ட் ப்ரெஸ் பண்ணியிருந்தேன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா விண்டோஸுமே வந்து மேலே உங்களுக்கு அப் ஆகிடும். ஸோ தட்ஸ் அ கிரேட். ஸோ இந்த சைடில் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த போலோ வந்து ரியலி ஸ்போர்ட்டியர் அந்த மாதிரி இருக்குது டிசைனே வந்து. ஸோ இந்த டிசைன் வந்து ஒரு ஓல்டர் டிசைன், பட் ஸ்டில் நவ் இட் ரியலி அட்ராக்ட்ஸ் எவ்ரி பீப்புள் இந்த ரோட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
ஸோ இந்த மிரர் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா த பொசிஷன் ஆஃப் த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மிரரில் உங்களுக்கு ஒரு எல்இடி டோன் ஓவர் சிக்னல்ஸோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மிரர்ஸில் வந்து உங்களுக்கு கீழே படுலம்ஸ் எதுவும் ஆஃபர் பண்ணலை. ஆஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த ஹையர் ட்ரிம் லைக் ஜிடிலலாம் கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டில் கவர் ஆச்சுல லிட்டில் பிட்டாக அதே மாதிரி உங்களுக்கு கீழே ஃபுல்லாக வந்து ஒரு பிளாக் அவுட் ஃபினிஷில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் லுக்ஸ் வெரி ஸ்போர்ட்டியர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ மேலே வந்து ஆக்சுவலி ஒரு பிளாக் அவுட் ரூஃப் எதுவும் ப்ரொவைட் பண்ணலை. உங்களுக்கு ஒரு நார்மல் ரூஃப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் டோன் கலர்லாம் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் போலோவுக்கு. ஸோ இந்த சைடு வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஸோ இந்த காரோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3971 mm வந்து லென்த் இருக்கும். ஹைட் வந்து உங்களுக்கு 1470 mm வந்து ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு 172 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப சூப்பர் தான் சொல்லணும் இந்தியன் ரோட்ஸுக்கு. ஸோ ஒரு ஜெர்மன் காரில் இவ்வளோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்றது ஒரு கிரேட் திங் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த டயர்ஸ் வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த டயர்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு அலாய் வீல்ஸோடு தந்திருக்காங்க. ஸோ இந்த டயரோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 195/55 R 16 இன்ச்சர் வீலோட கொடுத்துருக்காங்க. இதோட லோவர் ட்ரிமில் 15 இன்ச்சர் தராங்க. அது உங்களுக்கு டிஎஸ்ஐயில் ஒரு எம்பிஐ இன்ஜின் யூனிட்லேருந்து அஃப்கோர்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர் ஹேண்டில்ஸ் வந்து லைக் உங்களுக்கு அந்த ரெக்வஸ்ட் அண்ட் பட்டன்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தெல்லாம் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க போலோ. அதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த போலோ இஸ் அ கிரேட் கார் டில் நவ் அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஸ்டில் இட்ஸ் அண்ட் கிரேட் லுக்கிங் கார் அண்ட் கிரேட் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். ஸோ இது வந்து ஒரு ஃபியூல் டேங்க் லிட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 45 லிட்டர்ஸ் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த டேங்க்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து இந்த போலோவோட ரியர் டிசைன் வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க மூவிங் டு த ரியர் போர்ஷன் ஆஃப் திஸ் போலோ. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரியர்லேயும் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டியர் எலமெண்ட் அந்த மாதிரி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. கிரேட் லுக்கிங் ஃப்ரம் த ரியர் சைடு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு Volkswagen பேட்ஜிங்கும் இருக்குது. ஸோ அதே மாதிரி போலோ அண்ட் டிஎஸ்ஐ ரிட்டன் ஓவர் ஹியர். ஸோ இந்த டெயில் லேம்ப்ஸ் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஸோ இங்கே வந்து ரிவர்ஸ் லேம்ப் அண்ட் ரிவர்ஸ் லேம்ப் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒரு ஹாலஜன் யூனிட்டில் தான். ஸோ அதே மாதிரி பிரேக் லேம்ப் ஐ திங்க் ஒரு எல்இடி ஃபினிஷில் தந்துருக்காங்க. நோ இல்லை ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெயில் லேம்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியர் ஃபாக் லேம்ப்ஸும் இங்கே இருக்கும். ரிவர்ஸ் லேம்ப் அந்த சைடு மட்டும்தான் வரும். இந்த சைடில் உங்களுக்கு அதுக்கு பதிலாக ஒரு ஃபாக் லேம்ப்ஸ் தந்திருக்காங்க. தீஸ் ஆர் த ரிவர் வைப்பர்ஸ். அதே மாதிரி மேலேயும் உங்களுக்கு வந்து பிரேக் லேம்ப்ஸ் வந்து இங்கேயும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தீஸ் ஆர் த ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ். அதே மாதிரி வந்து இங்கே வந்து ஒரு டிஃப்யூசர் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இட் லுக்ஸ் வெரி ஸ்போர்ட்டியர். பட் என்னென்னா ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து மிஸ் ஆகுது. ஸோ அதுதான் வந்து லைட்டாக கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அட் திஸ் ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து கண்டிப்பாக தேவை. அதெல்லாம் வந்து கொஞ்சம் மிஸ் அவுட் ஆகுது. பட் இங்கே வந்து ஒரு கூல் ஃபீச்சர் வந்து தந்திருக்காங்க. ஸோ டு ஓப்பன் த டெயில் கேட் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஸோ இந்த சிம்பிள் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி லிஃப்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நம்ம வெஹிக்கிள் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ புஷ் பண்ணி லிஃப்ட் பண்ணிங்கன்னா ஸோ வேர் இட் ஓப்பன். ஸோ இந்த பூட் கேரிங் கெப்பாசிட்டி ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அன் 292 லிட்டர்ஸ் பூட் கேரிங் கெப்பாசிட்டி. ஒரு காம்பேக்டான பூட் பட் ஸ்டில் இட் மேனேஜஸ் சம் அவுட் லக்கேஜஸ். ஒரு டீசெண்டான பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த பூட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ப்ராப்பரான ஒரு கிராப் ஹேண்டிலும் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் வில் பி வெரி ஈஸியர் டு க்ளோஸ் திஸ் பூட். ஸோ இப்போ வந்து இந்த பூட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து இந்த போலோவோட உள்ள ப்ராக்டிகலிட்டி வைஸ் வந்து நம்ம எப்படி பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம ப்ராக்டிகலிட்டி பார்க்கலாம். ஸோ மூவிங் இன் டு த ரியர் சீட் அப்படின்னு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து வெறும் உங்களுக்கு லைக் பாட்டில் கூட இங்கே ப்ளேஸ் பண்ண முடியாது. லெஸ் ஸ்பேஸ் தான் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. தீஸ் ஆர் த கண்ட்ரோல்ஸ் ஃபார் த பவர் விண்டோஸ். அதே மாதிரி இங்கே ஒரு சில்வர் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் நைஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் ஆக்சுவலி வந்து பேசும்போது லைக் இந்த சீட்ஸ் வந்து உங்களுக்கு கேபின் ஆக்சுவலி பில்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைடர் கேபின் இல்லை, கொஞ்சம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு காம்பேக்டான டிசைனில் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேசஞ்சர்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ண முடியும். 3 பேசஞ்சர்ஸ் கண்டிப்பாக முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ரீசன் என்னென்னா இங்கே ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹம்ப் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து 3 பேசஞ்சர்ஸ் சென்டர் பேசஞ்சர்ஸால் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் கூல். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வாட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க.
இன்ஸ்டெட் ஆஃப் 12 வாட் சார்ஜிங் பக்கத்தில் உங்களுக்கு ஒரு லைக் யூஎஸ்பி கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ தீஸ் ஆர் த ரியர் ஏசி வென்ஸ். ஸோ ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி தட்ஸ் அபவுட் இட். இப்போ வந்து உங்களுக்கு ப்ராக்டிகாலிட்டி வந்து நான் காட்டுறேன். கெட்டிங் இன் அண்ட் அவுட் வந்து ஒரு லிட்டில் கேட் ஆஃப் எஃபோர்ட். பிகாஸ் என்னென்னா ஸோ இந்த ஹைட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லோவராக இருக்கும், கொஞ்சம் ஒரு ஸ்போர்ட்டியர்னஸ் பில்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால கொஞ்சம் கேட் உள்ளே போகும்போது வெளில வரும்போது உங்களுக்கு இந்த லைட்டாக ஒரு ஹெட்டில் வந்து உங்களுக்கு இஷ்யூ இருக்கும். ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் நீரும் இருக்குது. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூப்ட் அவுட் சீட் பேக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் நீரும் இருக்குது. அண்டர் தை சப்போர்ட்டில் எந்த இஷ்யூமே இல்லை. ஸோ தட்ஸ் அ கிரேட். பட் ஆனால் என்னென்னா த ரியல் ப்ராப்ளம் என்னென்னா ஸோ ஆக்சுவலி இவருக்கே வந்து கொஞ்சம் இந்த ஹெட்ரூமில் வந்து லைட்டாக கொஞ்சம் ஒரு ஹெட்டே வந்து லைட்டாக டச் ஆகுது. இதோட டாலர் பேசஞ்சர்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ Volkswagen நோஸ் அதாவது சென்ட்ரல் பேசஞ்சர் கண்டிப்பாக இங்கே உட்கார முடியாது. ஸோ அதனால் ஹெட்ரெஸ்ட் கொடுக்கல. பட் ஆனால் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம். அதில் உங்களுக்கு 10 கப் ஹோல்டர்ஸ் இல்லை ஆம்ரெஸ்ட்டு ஸோ அதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ரியர் பார்சல் ஷெல்ஃப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் அபவுட் தட் ரியர் ஆஃப் திஸ். ஏன்னா வந்து ரியரில் அவ்வளோ ஸ்பேஸ் வேண்டியதே இல்லை. பிகாஸ் இட்ஸ் அண்ட் டிரைவர்ஸ் கார். லெட்ஸ் மூவ் இன் டு த டிரைவர் சீட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ த திங் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு லைக் அந்த பேசிவ் என்ட்ரி இல்லை ரெக்வஸ்ட் பட்டன் ஸோ அது எதுவுமே ப்ரொவைட் பண்ணலை. சிம்பிளாக உங்களுக்கு கீ ஹோல்டிங்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த டோர் ஓப்பன் பண்ணால் ஆக்சுவலி ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க, சம் மேகசின் ஹோல்டர். அதேமாதிரி தீஸ் ஆர் த கண்ட்ரோல்ஸ் ஃபார் த பவர் விண்டோஸ். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அன்லாக்கிங் அண்ட் லாக்கிங். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து அவுட் சைட் ரியர் வியூ மிரர்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஸோ இங்கே வந்து ஒரு பட்டன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி இங்கே ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். ஸோ இது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வேர்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த ரியர் இன்சைட் டோர் ஹேண்டில்ஸ். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா மூவிங் இன்டு த சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ தீஸ் சீட்ஸ் வந்து ஆக்சுவலி எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் இல்லை, உங்களுக்கு மேனுவலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான். அட் திஸ் ப்ரைஸ் பாயிண்ட்லலாம் வந்து ஸோ இட்ஸ் ஓகே. பட் GT-TSIக்கெலாம் கொடுத்துருக்கணும். ஸோ அங்கேயும் வந்து இட் மிஸ்ஸஸ் அவுட் த எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா லிட்டில் நேரோ கொஞ்சம் ப்ராடாக கொடுத்துருக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளே வந்துடலாம். ஸோ மூவிங் இன்ட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இட் மிஸ்ஸஸ் அவுட் த ஸ்டாப் அந்த பட்டன் வந்து இந்த Volkswagenல வந்து தரல. ஸோ ஆக்சுவலி நம்ம மேனுவலாக தான் வந்து ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம டர்ன் ஆன் பண்ணணும். த இன்டீரியர் ஆஃப் திஸ் Volkswagen Polo ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்பான நைஸ் குவாலிட்டி கரெக்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா தீஸ் ஆர் த ஏசி வென்ஸ். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 6.5 இன்ச் டச் ஸ்க்ரீன் யூனிட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டச் ஸ்க்ரீன் யூனிட்டில் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இட் ஹாஸ் அன் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே. ஸோ தட்ஸ் அ கிரேட். ஆக்சுவலி இந்த மாதிரி டச் ஸ்க்ரீன் வந்து பார்க்கும்போது ஸோ அந்த ஃபீச்சர்ஸ்லாம் மிஸ் ஆகிற மாதிரி தெரியும். பட் இட் ரியலி ஹேஸ். ஸோ தட்ஸ் அ கிரேட் திங். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ஸ்பீட் ரெகுலேட் பண்ணுறதுக்கு டு இன்க்ரீஸ் த ஃபேன் ஸ்பீட். அதே மாதிரி தீஸ் ஆர் த கண்ட்ரோல்ஸ் ஃபார் த கிளைமேட் கண்ட்ரோல். ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல்ஸும் அவைலபிள். ட்வின் கப் ஹோல்டர்ஸும் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு 12 வாட் சார்ஜிங் சாக்கெட்டும் வந்து தந்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஹேப்பன்ஸ் டு பி த 6-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ திஸ் இஸ் த ஹேண்ட் பிரேக் ஆஃப் திஸ் வெஹிக்கிள். அதே மாதிரி உங்களுக்கு ஆம்ரெஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆம்ரெஸ்ட் கீழே வந்து ஒரு லிட்டில் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆம்ரெஸ்ட் ஆக்சுவலி உங்களுக்கு தேவையில்லைன்னா யூ கேன் லிஃப்ட் திஸ். ஸோ தட்ஸ் நைஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளவ் பாக்ஸ் வந்து ரியலி பிக் தான். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக நிறைய ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் இங்கே கேரி பண்ணலாம். அதே மாதிரி அது இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா ஸோ இந்த க்ளவ் பாக்ஸ் வந்து கூலிங் ஃபங்க்ஷன்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் எ கிரேட் திங். ஸோ இது ஓவரால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த சென்ட்ரல் கன்சோல் வந்து ஆக்சுவலி ஒரு டிரைவர் சைடில் வந்து லைட்டாக டில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் கிரேட் டிசைன். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபினிஷ் மாதிரி தந்திருக்காங்க. ஸோ தட்ஸ் நைஸ். பட் ஆனால் என்னென்னா இந்த ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் அந்த இந்த கலர் ட்ரீட்மெண்ட்னால ஸோ இது வந்து ரியலி டசன்ட் அட்ராக்டட். பட் ஆனால் இந்த உங்களுக்கு ஒரு சில்வர் வெசல்ஸ் மாதிரி லைட்டாக தந்திருக்காங்க. ஸோ தட்ஸ் அது வந்து உங்களுக்கு நல்லா தருது, நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ ஆட்டோ டிமிங் இன்சைட் ரியர் வியூ மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த கேபின் லைட்ஸ். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இட் டசன்ட் கெட் அன் வேனிட்டி மிரர். அதே மாதிரி இந்த சைடும் உங்களுக்கு ஒரு வேனிட்டி மிரர் இருக்குது. பட் டிரைவர் சைடில் கொடுக்கல. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா
the steering wheel actually வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்டேரிங் வந்து ஆக்சுவலி யூ கேன் அட்ஜஸ்ட் போட் வந்து உங்களுக்கு ஹைட்டும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஃபார் யுவர் ரீச்சுக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் அ கிரேட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பீடோமீட்டர், லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஒரு டேக்கோமீட்டரோட தந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேரிங்கில் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸோ தீஸ் ஆர் த கண்ட்ரோல்ஸ் ஃபார் த ஆடியோ சிஸ்டம். ஸோ அதேமாதிரி தீஸ் ஆர் த கண்ட்ரோல்ஸ் ஃபார் த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு இங்கே கண்ட்ரோல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. Volkswagen பேட்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே இந்த ஸ்டேரிங் வீல்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெதர் ராப் ஸ்டேரிங்கும் தந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் அண்ட் க்ரோம் வெசல்ஸ் சரௌண்ட் பண்ணி தந்திருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராகவே இந்த ஸ்டேரிங் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா how many kilometers, இன்ஜின் டெம்பரேச்சர், ஃபியூல் ரிட்டர்ன்ஸ், ஸோ இந்த டேட்டாலாம் வந்து இங்கே இருக்குது. பட் நோ, இதில் வந்து உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஸோ அதெல்லாம் வந்து இல்லை. ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இந்த Volkswagenல வந்து இல்லை, போலோவில் வந்து மிஸ்ஸிங் ஆகுது. ஸோ தட்ஸ் ஷாக்கிங். மற்றபடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ இதான் வந்து உங்களுக்கு தீஸ் ஆர் த கண்ட்ரோல்ஸ் ஃபார் த ஹெட் லேம்ப்ஸ் ஆஃப் திஸ் வெஹிக்கிள். ஸோ தட்ஸ் அபவுட் த டிரைவர் சைட் ஆஃப் திஸ் Volkswagen Polo. ஸோ இந்த Volkswagen ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியரில் வந்து ஒரு அவுடேட்டட் டிசைன் பட் ஸ்டில் லுக்கிங் வெரி கிரேட். இன்டீரியர்லேயும் உங்களுக்கு கரெக்டாக தேவையான ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் ஐ அப்சல்யூட்லி லவ் திஸ் Volkswagen Polo. ஏன்னா வந்து ஐ வில் டெல் யூ இந்த டிரைவிங் ரிவ்யூ. ஸோ லெட்ஸ் மூவ் இன் டு த டிரைவிங். ஸ்டார்ட் டிரைவிங் திஸ் Polo. பிஃபோர் தட் வந்து நம்ம ஹேண்ட் பிரேக் ரைஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு மேனுவலி ஃபிசிக்கலி ஹேண்ட் பிரேக் தான் தந்திருக்காங்க, எலக்ட்ரானிக்கலி ஹேண்ட் பிரேக் தரல. ஸோ டிரைவிங் இன்ட்டு ஃபர்ஸ்ட் கியர். ஸோ அதே மாதிரி என்னென்னா, ஸோ நான் வந்து இப்போது ரிவர்ஸ் கியர் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது, பட் கேமரா இல்லை. கேமரா இருந்தால் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். ஸோ டிரைவிங் இன்ட்டு த ஃபர்ஸ்ட் கியர். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ அண்ட் ஸ்பீட்ஸ்லலாம் வந்து இந்த சஸ்பென்ஷன் வந்து வெரி வெல் ஆக்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஹார்னும் வந்து கொஞ்சம் நைஸ், இன்னும் கொஞ்சம் லவுடாக இருந்திருக்கலான்னு மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஜெர்மன் வெஹிக்கிள்னால உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து லோ ஸ்பீட்ஸில் ஓகே, பட் ஹையர் ஸ்பீட்ஸில் இந்த மாதிரி பாட் ஹோல்ஸ் இருக்கும்போது சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டிஃபர் சைடில் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் அந்த ஸ்போர்ட்டினஸ் பில்ட் பண்ணுறதுக்காக அது இனிஷியல் கிரண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வெரி நைஸ். ஸோ அரௌண்ட் த கார்னர்ஸில் தான் வந்து ஆக்சுவலி இந்த போலோவோட டிரைவிங் பர்ஃபார்மன்ஸே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் வந்து பாருங்கள், இந்த டிஎஸ் இன்ஜினோட பவர் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ரெட் லைன்ஸ் அப் டு 6000 RPM வரைக்கும் போகுது. ஸோ தட்ஸ் அ கிரேட் திங். ஸோ அந்த மாதிரி இந்த பாட் ஹோல்ஸில் தான் வந்து உங்களுக்கு அந்த சஸ்பென்ஷன் ஒரு தட் வந்து உங்களால் இது பண்ண முடியும். ஸோ இப்போ த கிரேட் திங் அபவுட் த போலோ என்னென்னா 0 to 100 kilometers ஆக்சுவலி உங்களுக்கு பார்த்திங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 10 secondsலேயே ரீச் ஆகிடும். ஸோ லைக் என்ன சொல்ல, உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் போலோ BS6 BS4ஓட போலோவோட ஸோ இந்த போலோ வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் பிட் ஃபாஸ்டர். ஸோ உங்களுக்கு 1 second வந்து பெட்டராகவே இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 liter TSI இன்ஜின். ஸோ இந்த இன்ஜின் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டர்போஸ்டாட்டிக் இன்ஜின். ஸோ இந்த இன்ஜின் ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு 110 பிரேக் ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு 175 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ தட்ஸ் அ கிரேட் திங். ஸோ நான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது தான் இந்த மாதிரி டிராஃபிக்லாம் வருது. ஸோ ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போலோ ஆக்சுவலி மைலேஜ் வந்து உங்களுக்கு லைக் Volkswagen வந்து 18 km/L வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலி உங்களுக்கு ரியல் டைம் வேர்டில் வந்து ஒரு 15 km/L வந்து நம்ம இந்த Volkswagen போலோலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த போலோவில் வந்து ஒரு 2 types ஆஃப் பெட்ரோல் இன்ஜின்ஸே இருக்குது. ஒன்று வந்து உங்களுக்கு ஒரு MPI, இன்னொன்று வந்து ஒரு TSI இன்ஜின். ஸோ இந்த MPI இன்ஜின் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த TSI இன்ஜினோட பவரும் டார்க்கும் உங்களுக்கு கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். அதே மாதிரி அங்கேயும் ஒரு போலோ. ஸோ ஒயிட் போலோ வித் மாடிஃபைட். ஸோ அந்த லோ அண்ட் பஞ்சும் சரி அந்த கிரண்ட்டும் சரி உங்களுக்கு வந்து
ரொம்பவே வந்து சூப்பராக பில்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யா, சிட்டினால உங்களுக்கு நான் பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக காட்ட முடியல. ஸோ பட் ஸ்டில் இட் மேனேஜஸ். ஸோ இந்த கியர் பாக்ஸ் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த கியர் பாக்ஸ் வந்து ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ். ஸோ இந்த கியர் பாக்ஸ் வந்து குயிக் ஷிஃப்டிங் இல்லை, கொஞ்சம் உங்களுக்கு லிட்டில் பிட் டைம் எடுக்கும். ஸ்மூத் ஷிஃப்டிங் இல்லாதனால ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்குது. கிளச்சுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிட்டில் ஹார்டர் அந்த மாதிரி இருக்குது, பட் ரொம்ப ஹார்டர்லாம் இல்லை. ஸோ இட்ஸ் ஓகே. பட் ஆனால் வந்து இந்த ரெகுலர் டிராஃபிக்கில் இருக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக தந்தது இன்னும் சூப்பராக இருக்கும். பட் பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து கிரேட் ஃப்ரம் த போலோ அப்படின்னா. ஸோ த பெஸ்ட் திங் அபவுட் போலோ என்னென்னா, ஸோ இந்த மாதிரி ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டிலாம் உங்களுக்கு வந்து அரௌண்ட் த கார்னர்ஸ்லாம் வந்து ரியலி வெரி ஃபன் டு டிரைவ் வெஹிக்கிள். ஸோ யா, உங்களுக்கு இந்த ஸ்டேரிங் ஃபீல் வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஃபினிஷோட லெதர் ராப் ஸ்டேரிங்கோட வந்து தந்திருக்காங்க. ஸோ இங்கே லிட்டில் கட்ஸ்லாம் வந்து தந்திருக்கனால ஹோல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்டினஸ் வந்து இந்த ஸ்டேரிங் ஹோல்ட் பண்ணும்போதே அந்த ஃபீலில் தெரியுது. பட் ஆனால் வந்து இந்த ஃபீட்பேக் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ஆனால் இந்த லோ ஸ்பீடில் வந்து இந்த ஸ்டேரிங்கோட லைக் அந்த டிராஃபிக்கில் ஓட்டும் போது உங்களுக்கு அந்த ஸ்டேரிங்கோட ஸ்மூத்னஸ் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யா, ஸோ அரௌண்ட் த கார்னர் ஸோ ரியலி வெரி ஃபன் டு டிரைவ் வெஹிக்கிள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் போலோவில். ஸோ யா, ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎஸ்ஐ இன்ஜினில் வந்து உங்களுக்கு ஒரு இந்த 5 ஸ்பீட் மேனுவல் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் இருக்குது. இதோட எம்பி இன்ஜினில் உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் தான். ப்ரீவியஸ் போலோவில் உங்களுக்கு 6 ஸ்பீடே இல்லை, வெறும் உங்களுக்கு 5 ஸ்பீட் தான். ஸோ இந்த ஜிடி மாடல் ஆக்சுவலி போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தான், நோ மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஸோ எனக்கு ஜிடி இருந்துச்சு, நான் வந்து ப்ரிஃபர் பண்ணி கேட்டேன் இந்த டிஎஸ்ஐயோட 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ். ஏன்னா வந்து அந்த ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸோட இந்த கியர் பாக்ஸ் வந்து ரியலி வெரி ஃபன் டு டிரைவ். ஸோ அதே மாதிரி வந்து என்னென்னா, ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் வந்து முன்னாடி BS4ல் வந்து ஒரு டிஎஸ்ஜி கியர் பாக்ஸோட கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸோட ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் ஒரு சிட்டி டிரைவிங்காக அந்த கியர் பாக்ஸ் வந்து வோல்க்ஸ்வாகன் வந்து அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ பட் ஆனால் வந்து அந்த கியர் பாக்ஸோட இந்த 5 ஸ்பீட் மேனுவல் இந்த 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் வந்து ரியலி ஃபன் டு டிரைவ். அது ஷிஃப்டிங்லாம் சரி, குயிக் ஷிஃப்டிங், ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் நான் ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ அந்த கார்னர்ஸில் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த போலோ பர்ஃபார்ம்ஸ் ரியலி வெரி வெல். இந்த கியர் பாக்ஸ் வந்து ஆக்சுவலி இன்னும் ஸ்மூத் ஷிஃப்டிங்காக இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். ஸோ த பவர் வந்து பார்த்திங்கன்னா இன்சேன் தான் நான் சொல்லுவேன். ஸோ த ஓவரால் டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் திஸ் போலோ இஸ் அ கிரேட் திங் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஸ்டில் பீப்புள் வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஃபீச்சர்ஸ்க்காக வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் நியூ டிசைன், ஸோ இதுக்காக வந்து பிறகு லிஸ்ட்டில் கடைசியாக தான் வச்சுப்பாங்க. ஸோ பட் ஆனால் என்னென்னா நான் என்ன சொல்லுவேன்னா, யூ கேன் ப்ரிஃபர் த போலோ. டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சவங்க, பர்ஃபார்மன்ஸ்க்காக எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக போலோ எடுத்துகிட்டு போகலாம். பட் என்னென்னா அந்த கிளச்சில் வந்து ஆக்சுவலி அந்த இன்ஜினோட வைப்ரேஷன்ஸ் வந்து லைட்டாக என்னால் அந்த கிளச்சில் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. பட் வென் யூ கெட் இன் டு த த்ராட்டில் இந்த பர்ஃபார்மன்ஸும் சரி. ஸோ ஆக்சுவலி ஒன்ஸ் இந்த 4000 RPM வந்து ரீச் பண்ணதுக்கப்புறம் இந்த இன்ஜினோட சவுண்ட் வந்து கேபின்குள்ளே ஹியர் ஆகும். பட் ரெகுலராக நான் அந்த கார்ஸ்லாம் ட்ரைவ் பண்ணும்போது அது ரொம்ப வோக்கலாக இருக்கும். பட் என்னென்னா ஒரு அன்கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணுவேன். பட் ஆனால் என்னென்னா இங்கே இந்த சவுண்ட் வந்து 5000 மேலே இது பண்ணும் வெரி ஸ்போர்ட்டியர் தான், ரொம்ப உங்களுக்கு ஸ்போர்ட்டியர் ஃபீலிங்கில் இருக்குது. ஸோ தட்ஸ் அ கிரேட். ஸோ எ கிரேட் ஜாப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பை போலோ. ஸோ ஐ வில் ரியலி ரெக்கமெண்ட் டு பை திஸ் போலோ அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஆக்சுவலி என்னென்னா ஸோ இந்த போலோ வந்து கன்சிடர் பண்ணுறது என்னென்னா, நான் வந்து ஒரு மணி ஸ்பெண்ட் பண்ணி ஒர்த் டு பை இட்டா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்பாங்க. எஸ், கன்ஃபார்மாக நான் ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இந்த டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற 9 lakhs to 10 lakhs வந்து இந்த டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்கள் அழகாக தந்துட்டு போகலாம். ஸோ யா, ரியலி வெரி ஃபன் டு டிரைவ் கார் அது மாதிரி தான் சொல்லுவேன். பட் ஆனால் நீங்கள் ஃபியூல் எஃபிஷியன்சி எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி கண்டிப்பாக உங்களுக்கு லிட்டில் ட்ராப் ஆகும். பட் பர்ஃபார்மன்ஸை விரும்புகிறவங்க கண்டிப்பாக அந்த ஃபியூல் எஃபிஷியன்சியை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ கைஸ், that's about my review of this Polo TSI. So hope you guys enjoyed this video. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா give a big thumbs up and subscribe to our channel. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸோடு நான் வீடியோ தரேன்.
So I will see you in another video with a new car. Until bye bye guys.